நீங்க விரும்புறதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்காது. நீங்க யாருன்னு யூனிவர்ஸ் கேட்கும். அப்போ உங்களுக்குள்ள பிலீஃப் சிஸ்டத்துல என்ன எனர்ஜியை நீங்க வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை சார்ந்த விஷயம் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும். மேல அந்த கோட்டு பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை சிம்பிளா ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி சொல்ற விஷயம். அதை நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். நீங்க உங்க மனசுல பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உள்ளுக்குள்ள டீப் டவுன் உங்க பிலீஃப் சிஸ்டத்துல வச்சிருக்க விஷயம் என்ன? நான்லாம் பணக்காரன் ஆக முடியாது, நான் யோசிக்கிற பணம்லாம் எனக்கு வர்த்து கிடையாது, அந்த பணம் எல்லாம் வராது. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்க ஆசைப்படுற விஷயம் ஒண்ணு, உள்ளுக்குள்ள உங்க பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கிற விஷயம் ஒண்ணு. அப்ப யூனிவர்ஸ் கேப்சர் பண்ற விஷயம் உங்க உள்ள என்ன வைப்ரேட் பண்றீங்க, அப்ப அதைத்தான் கொடுக்கும். பணம் வேணுங்கிற வெர்ஷனை இக்னோர் பண்ணிரும். அப்ப டீப்பா நீங்க என்ன யோசிக்கணும்ன்றது புரிஞ்சது இல்லையா? யூனிவர்ஸோட அல்காரிதமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்போதும் ரிசீவிங் மோட்ல தான் இருப்பீங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு. அப்போ யூனிவர்ஸ் எப்போதுமே உங்க வேர்ட்ஸுக்கு ஒத்து சேர்க்காது. உங்க எமோஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க எப்போதுமே? சந்தோஷமா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களா, ஆசைப்படுற விஷயத்தை யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன விஷயம் ஃபீல் ஆகுது, அதை கவனிங்க. அப்போ வாட் எவர் யூ ஃபீல் கன்சிஸ்டன்ட்லி, அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியில வரும். அது பொருட்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், இல்ல ஒரு இடமா இருக்கலாம். நேற்றுக்கு தான் என்னோட டிஎம்ல ஒருத்தர் பேசும்போது, சார் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணும் சார், எனக்கு சக்சஸ், லவ், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வேணும் சார். சரிங்க, அதெல்லாம் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கறத முழுமையா நம்புறீங்களா? சார் நான் 100% நம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சார் கொஞ்சம் பயம் இருக்கு சார். கொஞ்சமா? இல்ல சார் முழுவதும் பயம் இருக்கு சார். அப்புறம் சார் டவுட் இருக்கு சார், ஏன்னா நான் எப்படி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்செக்யூர்டாவும் இருக்கு சார். இதெல்லாம் என்னது? லோ வைப்ரேஷன். அப்போ அவர் சொல்ற விஷயம் வேற, ஆனா உள்ளுக்குள்ள வைப்ரேட் பண்ணிட்டு இருக்க விஷயம் இன்னொன்னு. அதுதான் அவரை கிடைக்க வைக்காம தடுக்கிற விஷயங்கள். ஸோ யூனிவர்ஸ் எப்போதுமே நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் கிடைக்காது. உங்களுக்குள்ள என்ன ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, அப்போ உங்க ஃபீலிங்கை தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. எண்ணம் போடுறீங்கன்னா அந்த எண்ணம், உணர்வு, செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கான்ட்டு உங்களே நீங்க கவனிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க, அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இமீடியட்டா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்து தான் தீரணும். இதுதான் ரியல் மேக்னெட். ஸோ எனக்கு வேணுங்கிறதெல்லாம் தயவுசெய்து சொன்னாதீங்க. நீங்க வேணுங்கிற விஷயத்துக்கு உண்மையா டிசர்விங்கான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவனிங்க. அப்படிலாம் இல்லைன்னா உங்களை மாத்த முனைப்போட திகழுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை யூனிவர்ஸ்க்கு. நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுத்தே ஆகணும். புரியுதா? ஸோ அவ்வளவுதான். உங்க எனர்ஜியை ரேஸ் பண்ணுங்க. யூனிவர்ஸ்க்கு வேற சாய்ஸே கொடுக்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சது, செயல்படுத்துவீங்கன்னா ஐ அட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Happy manifesting.